ஹாய் ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய லன்ச் vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய லன்ச் வந்து நான் ரசம் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரசம் ரைஸ்னால் 1 pot ரைஸ்லாம் கிடையாது, தனித்தனியாக தான் பண்ணியிருந்தேன். ரைஸ் தனியாக, ரசம் தனியாக. இந்த ரெசிபி தெரியாதவங்க சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மிளகு, நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மிளகு போட்டிருந்தேன் ஏன்னா என் பையனுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சுன்னு. அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், இதை வந்து இடித்து கூட நம்ம போடலாம். நான் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றுவேன் மிக்சியில். அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதை ஒரே ஒரு சுற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அண்ட் சைட் பை சைடில் நான் புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை கரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில், நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நல்லா புளியை நல்லாவே கரைச்சி ஊற்றுங்க. அந்த புளிப்பு வந்து இருக்கணும், ரசத்துக்கு புளிப்பாக இருக்கணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நடுவில் வந்து தக்காளி போடுறதுக்கு மறந்துட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி தக்காளி ரொம்ப ஒரு மாதிரி நசுக்க முடியாத ஸ்டேஜில் இருந்தது. அதனால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம அந்த இஞ்சிலாம் நசுக்குவோம்ல, அந்த உரலை எடுத்துகிட்டு தக்காளி அதில் வச்சு தான் ஸ்மாஷ் பண்ணியிருந்தேன். ஏன்னா மிக்சியில் போட்டால் ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் தக்காளியை வந்து அப்படி நம்ம ஸ்மாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரலில் போட்டு கட் பண்ணி தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு நல்லா அதில் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கையில் வச்சு பிசைஞ்சிட்டு இந்த புளி கரைச்ச தண்ணியிலேயே நம்ம அந்த தக்காளியை போட்டு நல்லா பிசையணும். ஏன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இதுதான் ஆக்சுவலி ரசத்தோடைய ஃப்ளேவரே. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்குறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம கையிலேயே நல்லா வந்து கரைச்சி விடணும். அதுதான் இதில் மெயின் திங்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் இடித்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கையிலேயே இது பண்ணி இந்த எசன்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருந்தேன். யாருக்கெல்லாம் ஆக்சுவலி வந்து இந்த ஹேபிட் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து யூஸ்வலாகவே வந்து ஏதாவது வேலை செய்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னா டிவியில் நல்லா சவுண்டாக வந்து சாங்ஸ் வச்சுப்பேன். வைபான சாங்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து லவ் சாங்காக இருக்கட்டும், எந்த சாங்காக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் சவுண்டாக வால்யூம் வச்சுட்டு கேட்டுகிட்டே தான் சமைப்பேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த சமைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியாது, ஐயோ வேலை செய்யணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி காமாக இருக்கும். இந்த ஹேபிட் யாருக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலி காஞ்ச மிளகா ஆட் பண்ணணும். நான் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது நான் காஞ்ச மிளகாவே ரசத்தில் போடலன்ட்டு. பட் ஆனால் மிளகு, பச்சை மிளகா இருந்ததுனால பெருசாக அது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. இதை நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் அதில் போட்டுடலாம். போட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயே நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொதி வரணும். இந்த மாதிரி லைட்டாக இந்த நுரை வரும்போதே ஒரு சில பேர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல் ரசம். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து லைட்டாக அந்த நுரை வந்தாலே ஆஃப் பண்ணிடுவேன். இதுவும் ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது, நல்லாவே இருந்தது. ஸோ இதுதான் ரசத்தோட ரெசிபி. பொட்டேட்டோ ஃப்ரை நான் ஆக்சுவலி வந்து வீடியோ எடுக்கல. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை திட்டிடுவீங்களோ அப்படின்றதுனால நான் பொட்டேட்டோ ஃப்ரைலாம் வீடியோ எடுக்கல. ஸோ இதுதான் இன்னையோட லன்ச் ஆக்சுவலி. அப்புறமா மீன்வைல் நான் காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட்டு, நல்லானா ரொம்ப கொதி வரக்கூடாது, லைட்டாக கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
தென் மிளகாத்தூள். ஃபுட் கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போயாவது தான் சாப்பிட்றேன் அப்படின்றதுனால ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே நல்லா பிசைய வந்ததுன்னா நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த குவான்டிட்டி காலிஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்களும் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாக அந்த பவுடர் நம்மளுக்கு தனித்தனியாக திப்பியாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ தெரியுதா, நான் வந்து அந்த பவுட்ரெலாம் தனியாக எனக்கு வரவே இல்லை. நல்லா இதோடையே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் தண்ணிலாம் ஆக்சுவலி தெளிக்கல. அந்த சூட்டுலேயே நான் பண்ணதுனால அது நல்லாவே வந்து பிடிச்சிக்கிச்சு. ஸோ இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிவிட்டேன். ஈவினிங் ஒரு 6 o'clock போல் சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டேன். 6 o'clock போல் ஏஞ்சிட்டு அப்புறமா என் பையனுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவன் ஆக்சுவலி காலிஃப்ளவர் பக்கோடானா விரும்பி சாப்பிடுவான். ஸோ நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே நம்ம லைட்டாக சாட் மசாலா போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் ஈவினிங் ஸ்நாக்கு வித் பிளாக் டீயோடு குடித்தோம். நான் ஆல்ரெடி பிளாக் டீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நாங்கள் 2 பேருமே பிளாக் டீ தான் குடித்தோம். இது நம்ம ஆயிலி ஃபுட் சாப்பிடும் போது ஸ்நாக் எடுக்கும் போது பால் காஃபி அந்த மாதிரி குடித்தா ஒரு மாதிரி நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி பிளாக் காஃபி பிளாக் டீயே ப்ரிஃபர் பண்ணுறது. அண்ட் ஜெப்டோவில் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு பூவை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருந்தது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்க்கும்போது. அதோடைய இதுவே சரியில்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு இதுதான் என்னுடைய டின்னர். ப்ரெட் அண்ட் பட்டர் வச்சு டின்னரை முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஆல். பாய்.